இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா தமிழ்ல என்ன, சிந்து சமவெளி நாகரிகம். ஏன் இதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா, சிந்து நதிக்கரையில் இந்த நாகரிகத்தை அவங்க கண்டுபிடிச்சதுனால தான் இதுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த நாகரிகத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். வாழ்க்கை முறையில் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் எது எல்லாம் அடிப்படை, உணவு, உடை, இருப்பிடமா. ஸோ அவங்க காலத்தில் இந்த உணவு, உடை, இருப்பிடம் இது மூணு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் முன்னேறி போகணுன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு தொழிலில் ஈடுபடணுமா. ஸோ அந்த தொழில் முறை அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் அவங்க என்ன மாதிரியான சமயத்தை பின்பற்றினாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்படி இருந்த நாகரிகம் எதனால் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, கண்டுபிடிப்பு, அதனுடைய வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறையில் ஃபஸ்ட்டு 3 விஷயம் மட்டும் பார்க்கலாம். உணவு, உடை, இருப்பிடம் இது வரைக்கும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் தொழில், சமயம், அதன் வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், அதனுடைய கண்டுபிடிப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம்னாலே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக 2 பிளேஸ் எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும், ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. ஓகேவா? இந்த 2 பிளேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஹரப்பா பற்றி யார் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாங்க அப்படின்னா, 1826லேயே சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு புக் எழுதியிருப்பார். ஓகேவா? ஹரப்பா பற்றின ஒரு புக் எழுதி இப்படி ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்கு, அதாச்சும் அவருக்கு அது ஒரு நாகரிகம்னு தெரியாது, இப்படி ஒரு புதையுண்ட நகரம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி புக் எழுதியிருப்பார். ஓகேவா? இதுக்கப்புறம் 1853 தான் நமக்கு இந்தியாவில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் போட ஆரம்பித்தாங்கன்னு நமக்கு தெரியுமா? எங்கே ஃபஸ்ட்டு போட்டாங்க? மும்பை டு தானே. ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் தான் நம்ம இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் ரூட் வந்திருக்கும். அப்போ 1853 பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் அவங்க ட்ரெயின் ரூட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு இடமா போடுறப்போ 1856 என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கரண்டே பாகிஸ்தானில், இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான், இந்தியா எல்லாமே ஒன்றா தானே இருந்துச்சு. அப்போது பாகிஸ்தானில் லாகூர்லேருந்து கராச்சி வரைக்கும், கராச்சி அல்லது அதுக்கு பக்கத்து பிளேஸ் முல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பிளேஸ்க்கு ட்ரெயின் ரூட் போடும்போது அங்கே ஒரு பிளேஸை கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் ஹரப்பா. ஓகேவா? அங்கே பார்த்தோம்னா எல்லாமே மண்ணுக்குள்ளே புதஞ்சு இருந்திருக்கு, எல்லாமே நகரங்கள் இருந்ததுக்கான அந்த சாட்சிலாம் தெரியுது அவங்களுக்கு. ஓகேவா? ஆனால் அப்போ அவங்க அதை பெருசாக பொருட்படுத்தாமல் அதில் இருக்கிற செங்கற்கள்லாம் யூஸ் பண்ணி அந்த ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அலெக்சாண்டர் கெனிஹம்ங்கிறவர் இதை வாட்ச் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு நகரம் புதையுண்டு இருக்குது, அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போ இதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. இவர் நினச்சா, ஆனால் நம்ம இந்தியாவில் ஆராய்ச்சி பண்ணி ஒரு தொல்லியல் துறையில் ஈடுபடுறதுக்கு எந்த ஒரு துறையுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அலெக்சாண்டர் கனிகம் 1861 நம்ம இந்தியாவில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம இந்திய தொல்லியல் துறையின் தந்தைன்னு யாரை சொல்கிறோம்னா, அலெக்சாண்டர் கனிகம்மை சொல்கிறோம். ஓகேவா? இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ண உடனேயுமே அவங்க இந்த ஹரப்பாவை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கல, கொஞ்சம் நாள் கழித்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, 1920 R.E.M. வீலர் அப்படிங்கிறவர் தலைமையில் இந்த ஹரப்பாவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு குழு அமைப்பாங்க. ஸோ இவங்க தான் ஆராய்ச்சி நடத்த ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சி செஞ்சு ஒரு 4 வருஷம் அதை பற்றி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க 1924. என்ன அப்படின்னா, ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற ஒரு 2 நாகரிகம் இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாகரிகத்துக்கே இந்த மாதிரி பிளேஸ், இந்த பேரை வைக்கிறாங்க அப்படின்னா, இது எந்த இடத்துல அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, ராவி நதிக்கரையில். ராவிங்கிற நதிக்கரை எதோட துணையாறு? சிந்துவோட துணையாறு தானே. ஸோ இதில் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு சிந்து சமவெளி நாகரிகம், அங்கே ஏற்பட்ட ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த முக்கியமான 2 பிளேஸ் இவங்க வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஹரப்பா சிந்தி மொழி சொல், அதே மாதிரி மொஹஞ்சதாரும் ஒரு சிந்தி மொழி சொல் தான். இதுக்கு என்ன மீனிங்னா, புதையுண்ட நகரம். இப்போ தானே நம்ம பார்த்தோம், எல்லாமே நகரமே புதைஞ்சி கடந்துச்சு, அதுலேருந்து அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு. அதனால இதுக்கு புதையுண்ட நகரம்னும், இதுக்கு இடிகாட்டு மேடுன்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் இந்த பேருனா, இந்த இடத்துல அவங்களுக்கு நிறைய
உள்ள சிலைகள், மண்ணுக்குள்ள சிலைகள் புதைஞ்சு கிடந்தது, அதுக்கப்புறம் ஒரு சில உடல்கள், இந்த மாதிரி எல்லாமே அவங்க அங்கேருந்து எடுத்திருப்பாங்க. அதனால இதுக்கு இடிகாட்டு மேடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா, இந்த 2 பிளேஸும் அவங்க தான் நேம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த நாகரிகத்தை வந்து எந்த எந்த காலத்தோடது நமக்கு தெரியணும் இல்லையா. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து எவ்வளோ வந்து பழமையானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்தியாவில் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லை. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே கிடையாது. சரியா. அதுக்கப்புறம் 1949 தான் அமெரிக்காவை சேர்ந்த யுஎஸ்ஏ இருக்கு இல்லையா, இந்த அமெரிக்காவை சேர்ந்த லிபி அப்படிங்கிறவங்க வந்துட்டு கார்பன் 14 ஐசோட்டோப்பை வச்சு அந்த கார்பன் வயது கணக்கீடு முறையை சொல்லுவோம் இல்லையா, எவ்வளோ வருஷம் அது பழமையானதுன்னு, அந்த முறையை கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணி அப்போ இந்த நாகரிகம் எவ்வளோ பழமையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி பண்ணி தெரிய வரதுல என்ன தெரியுதுன்னா 3300 வருஷம் பழமையானது அப்படின்னு தெரியுது. ஸோ இது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா எந்த காலத்தை இது சேர்ந்தது அப்படின்னா செம்பு அல்லது வெண்கல காலம். ஓகேவா, செம்பு அல்லது வெண்கல காலம். வரலாற்று முந்தைய காலம்னு ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து நமக்கு எந்த எழுத்துப்பூர்வமான குறிப்புகளும் கிடைக்கல. அந்த அப்படியே எழுத்துப்பூர்வமாக 2-3 கிடைச்சாலும் அதை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஓகேவா, அதனால் இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு தான், நமக்கு கிடைச்ச பொருட்களை வச்சு இவங்க இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால தான் இதை வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்கிறோம். எப்போ வரலாற்று காலம்னு சொல்லுவோம்னா எப்போ நமக்கு வந்து புக்காக ஒன்று கிடச்சி எழுத்துப்பூர்வமான ஒரு ஆதாரம் வந்து கிடச்சிருக்கோ அதை தான் நம்ம வரலாற்று காலம்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். சரி, ஓகேவா. இதுதான் வந்துட்டு அதோட கண்டுபிடிப்பு. இப்படி தான் ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்களா, இதுக்கு முன்னாடியே மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா 7000 வருஷம் பழமையானதாக சொல்லிட்டு ஒரு நாகரிகம் கிடைக்குது. அது எங்கன்னா ப்ரெசன்ட் டே பாகிஸ்தானில் மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில். ஓகேவா, மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஒரு பழமையான நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது 7000 வருஷம் பழமையானது. அப்போது இதுதான் இவ்வளோ நாள் முன்னாடி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இதை விட முன்னாடி ஒரு நாகரிகம் இருந்திருக்கு இல்லையா. அப்போ இந்த மெஹர்கர் நாகரிகத்தை என்ன சொல்கிறாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, வாழ்க்கை முறையில் என்ன 3 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். உணவு, உடை, இருப்பிடமா. ஃபஸ்ட்டு நம்ம அவங்களோட இருப்பிடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, இது எல்லாமே ஒரு இருப்பிடம்னா என்ன, ஒரு வீடு ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறது தானே. இங்கே இருக்கிற தெருக்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப வரிசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தெருக்களின் 2 முனைகளிலுமே வீடு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்படி தான் அவங்களுக்கு வந்து அந்த நாகரிகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. புதையுண்ட நகரம் இப்படி வரிசையாக இருந்திருக்கு. அந்த தெருக்களோட 2 முனையிலையுமே வீடு இருந்திருக்கு. வீடு வந்து 1 அடுக்குலேருந்து 2 அடுக்கு 3 அடுக்கு மாடி இந்த மாதிரி எல்லாமே கூட வீடு இருந்திருக்கு. முக்கியமாக என்னென்னா ஒவ்வொரு வீட்லேயுமே கிணறு வச்சுருந்துருக்காங்க. ஓகேவா, நீர்ப்பாசனத்துக்காக ஒவ்வொரு வீட்லேயுமே கிணறு இருந்திருக்கு. ஒரு வீட்லேயுமே வந்துட்டு பாத்ரூம்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி நாகரிகம் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய குளம் ஒன்று அந்த காலத்தில் இருந்திருக்கு. இந்த பெரிய குளங்கிறது அங்கே ரொம்ப ஃபேமஸ். இதில் பார்த்தோம்னா 2 பக்கத்துலேருந்துமே, இங்கே மேலே வடக்கு சைட்லேருந்தும் கீழே தெற்கு சைட்லேருந்துமே அந்த குளத்தில் இறங்குறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருந்துருக்காங்க. இங்கேருந்து தண்ணி வந்து இந்த குளத்துக்கு எப்படி இதை நினச்சிருக்காங்கன்னா, இங்கே ஒரு வீட்லேயுமே கிணறு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கிணற்று வழியாக இங்கே தண்ணியை இறைச்சி அவங்க நீராடினதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த அழுக்கு தண்ணிலாம் வெளியில் போகிற மாதிரியும் வச்சுருந்துருக்காங்க. இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு உடைமாற்றும் அறை, அதாச்சும் பாத்ரூம்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு வீட்லேயுமே வந்துட்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருந்துருக்காங்க. வீட்டில் இருக்கிற கழிவு நீர்லாம் வெளியே செல்றதுக்கு வச்சுருந்துருக்காங்க. அதை ஒன்றுத்தையும் மூடியுமே வச்சுருந்துருக்காங்க. ஓகேவா, இது எல்லாமே போய் ஒரு பெரிய பாதாள சாக்கடையில் வந்து கலக்கிற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு நகரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. அதனால இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு பிளான்டு சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஃபஸ்ட்டு பிளான்டு சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, உலகின் முதல் திட்டமிட்ட நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே இருக்கிற ஒரு வீடும் இந்த ஒரு குளமும் எந்த மாதிரியான பொருட்களால் கட்டப்பட்டது அப்படின்னா சுட்ட செங்கற்களாலும் ஒரு சில சுடாத செங்கற்களினாலும் தான் இங்கே இருக்கிற
வீடுகள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு, ஒரு கட்டிடங்களும் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டிட அமைப்பு முறையை அதாச்சும் ஹரப்பா நாகரிகத்தையே 3ஆக பிரிக்கிறாங்க. முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக எப்படி இருந்துச்சு, அடுத்து வந்து இடையில எப்படி இருந்துச்சு, அப்புறம் பிற்கால ஹரப்பா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா முதல் ஹரப்பாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே கிராமங்களாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தான் நகர நாகரிகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்தடுத்து வந்து இந்த நகர நாகரிகம் அப்படியே வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, ஹரப்பா நாகரிகம் 3 ஃபேஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதில் எந்த ஃபேஸில் அது வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சுன்னா பிற்கால ஹரப்பா நாகரிகத்தில் தான் அது வீழ்ச்சியை சந்திச்சிச்சு அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து இந்த இடைக்கால ஹரப்பா எப்படி அவங்க நகர நாகரிகத்தை பின்பற்றினாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை வச்சு இவங்க வீடு கட்டியிருந்திருக்காங்க. இதுதான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பிளான்டு சிட்டின்னு சொல்கிறாங்க. இதான் உலகத்தில் முதல் சிட்டி அப்படிங்கிறப்போ இது ரொம்ப பாரம்பரியம் மிக்கதா, இதை நம்ம பாதுகாக்கணும் இல்லையா, அதனால இதை வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் சேர்த்துருக்காங்க. ஓகேவா, யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இந்த மொஹஞ்சதாரோ இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி இந்த இந்த பெரிய குளம் வச்சுருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, இந்த குளத்தை வந்து அவங்க எதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க, அப்படியே எல்லார் வீட்லேயுமே பாத்ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்புறம் இந்த குளத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குளத்தை வந்து ஏதோ ஒரு புனித நீராடலுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் சொல்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா அப்போ மட்டும்தானே இங்கேருந்து தண்ணீர் இறைச்சி அந்த நீராடல் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி வெளியில் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஏதாச்சும் வந்து அவங்களோட சமயத்துக்காக இதை பின்பற்றிருக்கலாம், புனித நீராடலுக்காக இதை வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நகர அமைப்பு பார்க்கும்போது அவங்க ரொம்ப அமைதியாக இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஓகேவா, ஏன் அப்படின்னா அங்கே எந்த ஒரு படைகள் இருந்ததுக்கான ஆதாரமும் கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி நாகரிகத்தில் படைகள் எதுவுமே இருந்ததுக்கான சாட்சி எதுவுமே கிடைக்கல. ஒரு சில பொருட்கள் மட்டும்தான், ஆயுதங்கள் தான் கிடைச்சிருக்கு. அந்த ஆயுதங்களும் எதால் ஆனதுன்னு பார்த்தோம்னா ரோரி செட் அப்படிங்கிற ஒரு கற்களால் ஆனது. ரோரி அப்படிங்கிற பிளேஸ் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா, இந்த பாகிஸ்தானில் இருக்கிற ரோரி செட் அப்படிங்கிற ஒரு வகையான கருங்கல் தான் இது. சரியா, அந்த கற்களால் ஆன சின்ன சின்ன ஆயுதங்கள் தான், ஒரு சில ஆயுதங்கள் தான் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ பெரிய படைகள் எதுவும் இல்லாதனால இவங்க மக்கள் வந்து அமைதியான வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் அவங்க இருப்பிடம், இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன அத்தியாவசிய தேவை, உடை, உணவா. இப்போ அடுத்து வந்து அவங்களோட உடை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். உடை பார்த்தோம்னா அவங்க பருத்தியாலான ஆடையையும் கம்பளியாலான ஆடையையும் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஏன் எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து நூல்களை சுற்றி வைக்கிறதுக்கு வந்து ஒரு நூல் கண்டு மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சுருள் வடிவ பொருள் வந்து அவங்களுக்கு வந்து அங்கே கிடச்சிருக்கு. அதை வச்சு இவங்க நூலாலான துணிகளை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பருத்தியாலான உடையையும் கம்பளியாலான உடையும் இவங்க அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடை மட்டும் அணிஞ்சிட்டு விட்டுற மாட்டோம் இல்லையா, நமக்கு அணிகலன்கள்லாம் போட்டுக்கணும் அப்படிலாம் நம்ம நினைப்போம்ல. அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்த மக்களும், இந்த ஹரப்பா நாகரிக மக்களும் அணிகலன்கள் வந்து நிறைய அணிஞ்சிருக்காங்க. ஆண் பெண் இருபாலருமே வந்து அணிகலன்கள் அணிஞ்சிக்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இருந்திருக்காங்க. ஓகேவா, 2 பேருமே நிறைய வந்து அணிகலன் போடணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ இந்த அணிகலன்லாம் வந்துட்டு எந்த மாதிரியான பொருட்களாலான, நம்ம இப்போ தங்கம், வெள்ளி, வைரம், இந்த மாதிரி பிளாட்டினம் இந்த மாதிரி நம்ம போடுறோம் இல்லையா, அவங்க என்ன மாதிரியான பொருட்களாலான அணிகலன்களை அணிஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா சங்கால் ஆனது, மணியால் ஆனது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்டீடைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான கல். ஓகேவா, இந்த ஸ்டீடைட்ங்கிற கல்லால் ஆனது, செம்பாலான அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்க. அப்புறம் வைதூரியம். ஓகேவா, இதுக்கான சான்றுகள்லாம் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் வந்துட்டு அவங்க தங்கம் இந்த மாதிரியான இதுவும் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது இது சங்கு மற்றும் மணியால் ஆனால் இதெல்லாம் வந்து அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு எங்கே சான்று கிடச்சிருக்குன்னா, இப்போ குஜராத் இருக்கு இல்லையா, இந்த குஜராத்தில் அவங்களுக்கு சான்று கிடச்சிருக்கு. இந்த ஸ்டீடைட் மற்றும் செம்பாலான அணிகலன்கள் அவங்க அணிஞ்சாங்கிறதுக்கான சான்று வந்து ப்ரெசன்ட் டே ராஜஸ்தானில் கிடச்சிருக்கு. அடுத்து வைதூரியத்தால் ஆன அணிகலன்கள் அவங்க அணிஞ்சாங்கிறதுக்கு ஆப்கானில் அவங்களுக்கு அந்த சான்று கிடச்சிருக்கு. ஓகேவா, இந்த மணியை முக்கியமான மணி கார்னீலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த கார்னீலியன்கிற ஒரு வகை ரெட் கலரில் இருக்கும், அந்த மணியை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப ஃபேமஸாக அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டீடைட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், ஒரு வகையான சுண்ணாம்புக்கல். ஓகேவா, இந்த கற்களாலான அணிகலன்களையும் அவங்க அணிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இது இல்லாமல் தங்கம், அதுலேயும் வந்து அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல குறிப்புகள் கிடைக்குது. இதுதான் வந்து அவங்க உடைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கானது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க உணவு முறை.
உணவு முறைன்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ என்ன ஃபுட்டு சாப்பிட்றோம், அரிசி அந்த மாதிரி சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி தான் அவங்களும் நெல், கோதுமை, எள்ளு, இந்த மாதிரி பார்லி, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்று கிடைக்குது. இது எப்படி அவங்களுக்கு சான்று கிடைச்சிச்சுன்னா, இப்போ ப்ரெசன்ட் டே ஹரியானா இருக்குல்ல, அங்கே ராகி கர்கி அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஓகேவா, இது நீங்கள் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உணவு அது சம்மந்தப்பட்ட பேரவே வருது பார்த்துக்கோங்க. ஹரியானாவா, இப்போ இந்த கறி அப்படிங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகிங்கிறது ஒரு வகையான ஃபுட்டு தானே. ஸோ ராகி கர்கி அந்த பிளேஸில் தான் அவங்களுக்கு உணவுக்கான சான்று கிடச்சிருக்கு. இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சுன்னா, ஒரு பெரிய தாலி ஒன்று கிடச்சிருக்கு. தானிய களஞ்சியம்னு சொல்லுவோம்ல, அந்த தானிய களஞ்சியம் கிடச்சிருக்கு. இதில் வந்து ஒரு சில நெல், கோதுமை இதெல்லாம் சிதறி கடந்திருக்கு. அதை வச்சு இவங்க இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து உண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரியான பொருட்களால் கட்டப்பட்டிருந்துச்சுன்னா, செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் உணவை சேகரித்து வைக்கிறதுக்கு அவங்க வேற என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா, மட்பாண்டம். ஓகேவா, சுடு மட்பாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்பாண்டம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெரஹோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டெரஹோட்டாவாலான சுடுமட்பாண்டங்களாலான பொருட்களையும் அவங்க வந்து உணவை சேகரித்து வச்சுருந்துருக்காங்க. ஓகேவா, இப்படி தான் அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அவங்களோட தொழில்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களோட சமயம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் அந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.